லீன் பிசிஓஎஸ்னு ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு டிக்டம் இருக்குது. இவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க, பெருசாக சாப்பிடலாம் மாட்டாங்க, ஆனாலும் அவங்களுக்கு இந்த சிம்டம் இருக்கும். ப்ரெக்னென்ட் விமன் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்கனவே பிசிஓஎஸ் இருந்து தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய டேஸ் ஆஃப் ப்ளீடிங் ஆகும், அப்புறம் ப்ளீடிங்கே இருக்காது. அப்பயும் அவங்களுக்கு நிறைய அந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டீங்க, நான் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிடுவேன், ப்ராசஸ் ஃபுட் தான் சாப்பிடுவேன், நான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்த மாதிரி பில்ஸ் கொடுத்தா தான் பீரியட்ஸ் வரும். மாதம் மாதம் ஒரு கருமுட்டை வளரணும் அவங்களுக்கு. அந்த கருமுட்டை வளராது பிசிஓஎஸ்ல, அது குட்டியாகவே இருந்துட்டு இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வரல. பட் செக்ஷுவல் லைஃப்ல இதோட சிம்டம்ஸோ இல்லை பிசிஓஎஸ் இருக்கிறதுனாலயோ ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மாதம் பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னாலே ஐயோ என்ன பிரச்சனையாக இருக்கும், ஒருவேளை நீர்க்கட்டி வந்துருச்சோ, எனக்கு பிசிஓஎஸ் இருக்குமோ, அதுக்கு வேறு சர்ஜரி தான் பண்ணணும்லாம் சொல்கிறாங்களே, சர்ஜரி பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஃபெர்டிலிட்டிலலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேனிக் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பேனிக் ஆகாமல் உண்மையிலேயே நமக்கு நீர்க்கட்டி பிரச்சனையோ பிசிஓஎஸோ இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறதுக்காக கைனகாலஜிஸ்ட் டாக்டர் பாரதி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸ் வரலனாலே ஜென்ரலாக மற்றவங்களும் சொல்கிறதும் சரி, அவங்களே இமேஜின் பண்ணிக்கிறதும் நீர்க்கட்டி இருக்குமோ அப்படின்றது, இந்த பிசிஓஎஸ் இருக்குமோ அப்படின்ட்டு, உண்மையிலேயே அது மட்டும்தான் காரணமாக இருக்குமா இல்லை வேறு காரணங்கள் கூட இருக்கலாமா பீரியட்ஸ்? இல்லை, யூஸ்வலாக நமக்கு வந்து பீரியட்ஸ் வரல அப்படின்னாவோ இல்லை பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போகுது, நார்மலாக நம்ம பீரியட்ஸ் வந்து 28 days to 38 days வரணும். அதை மீறி நமக்கு ஒரு 40 days 60 days, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3-4 மாதம் வரலன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தோன்ற ஒரு காமன் ப்ராப்ளம் வந்து பிசிஓஎஸ் தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு யோசிப்போம். ஸோ பிசிஓஎஸ் தான் அதிகபட்சமான காரணம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கான ஒரு விஷயம். பட் ஆனால் அது மட்டுமே ரீசன் இல்லை. நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கும் போது அவங்க இவாலுவேட் பண்ணும் போது நமக்கு அது என்ன பிரச்சனைன்னு தெரியும். பட் அதிகமான காரணம்னு கேட்டிங்கன்னா பிசிஓஎஸ் தான். ஓகே மேம். பட் இதுலேயே வந்து பிசிஓ அண்ட் பிசிஓஎஸ் 2 விஷயங்கள் சொல்கிறாங்க, அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வெறும் ஸ்கேன் பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வரல, நீங்கள் வரீங்க அப்படின்னும் போது நம்ம ஸ்கேன் பார்க்கும்போது யூட்ரஸ் பார்ப்போம், 2 ஓவரிஸ் பார்ப்போம். அந்த 2 ஓவரிஸ் பார்க்கும்போது குட்டி குட்டியாக அந்த பேர்ல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஓவரியில். அதுதான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் ஒன்லி அ ஸ்கேன் ஃபைண்டிங். ஸோ இட் இஸ் நாட் பிசிஓஎஸ். ஸோ வெறும் ஸ்கேனில் பார்த்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் மீன்ஸ் பிசிஓ. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னா பிசிஓஎஸும் இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இருக்கும், அது அசோசியேட்டடாக நிறைய மெட்டபாலிக் டிசீசஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து வரும்போது தான் வி கால் இட் அஸ் பிசிஓஎஸ். ஸோ நிறைய பொண்ணுங்க வந்து ஸ்கேன் பார்த்துட்டு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தாவே எனக்கு பிசிஓஎஸ்ங்கிறாங்க. அது க்ரைட்டீரியா ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் அது. ஸோ ஹார்மோன் வேல்யூஸ் பார்ப்போம், மற்றபடி அதர் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து தான் வி கால் இட் அஸ் பிசிஓஎஸ். ஓகே. இப்போ பிசிஓஎஸ்ன்ற போது அது ரொம்ப சிவியராக இருக்குமா மேம்? பிசிஓஎஸ் சிவியர் அப்படின்னு இல்லை. இப்போ பிசிஓஎஸ் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா they will have irregular periods. ஓகேங்களா? இந்த ஸ்கேன் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி குட்டியாக அந்த ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும். இது அசோசியேட்டடாக வெயிட் கெயின் இருக்கும், ஹேர் லாஸ் இருக்கும். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு கேர்ள்ஸுக்கு தலையில் இருக்கணும் இல்லையா, ஆனால் நமக்கு வந்து மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அன்யூஷுவல் ஏரியாஸில் ஹேர் வளர ஆரம்பிக்கும். ஆக்னே, பிம்பிள், ஹர்சியூட்டிசம்னு சொல்லுவாங்க, மற்ற ஏரியாஸில் வளருது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது தான் we will think about polycystic ovarian syndrome. ஏன்னா அங்கே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். அசோசியேட்டடாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகர்ஸ் கூட இருக்கும். எக்ஸசிவ் வெயிட் கெயினில் என்ன ஆகும்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். இன்சுலின் ஸோ நம்ம நிறைய இந்த ஜங்க் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும் போது இன்சுலின் லெவல் ஜாஸ்தி ஆகும். ஸோ உடம்புல ஃபேட்டு சேர ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது தான் வி திங்க் அபவுட் பிசிஓஎஸ். ஓகே மேம். சில பேர் பார்த்தா வந்து நான் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன், நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ருக்கேன், இருந்தாலுமே எனக்கு வந்து பிசிஓஓ இல்லை பிசிஓஎஸோ ஆகுது, எதனால இருக்கும்னு கேட்குறாங்க. இது ஒரு குட் கொஸ்டின். ஆக்சுவலி நம்ம பிசிஓஎஸ்னால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒபீஸாக இருப்பாங்க, குண்டாக இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு பிசிஓஎஸ்ன்னு நினைப்போம். இந்த குண்டாக இருக்கிற பிசிஓஎஸை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம என்ன சொல்லலாம், அவங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நடங்க, ஜிம்முக்கு போங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் தெர் இஸ் அ ஸ்மால் குரூப் விச் இஸ் கால் லீன் பிசிஓஎஸ். அவங்க ஒல்லியாக இருப்பாங்க. நம்மளே நினைப்போம் ஒல்லியாக தானே இருப்பாங்க, இந்த பொண்ணுக்கு என்ன பிசிஓஎஸ் இருக்கும்னு.
லீன் பிசிஓஎஸ்னு ஒரு இது இருக்குது, ஒரு டிக்டம் இருக்குது. இவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க, பெருசாக சாப்பிடலாம் மாட்டாங்க, ஆனாலும் அவங்களுக்கு இந்த சிம்டம் இருக்கும். இவங்கள தான் ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லுவீங்க? அவங்க சாப்பிட மாட்டாங்க, வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு நம்ம குழந்தைக்குன்னு வரும்போது, இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு வரும்போது இவங்கள ட்ரீட் பண்ணுறது தான் ஒரு டாக்டருக்கு ஒரு சேலஞ்ச் ஆக்சுவலி. ஓகே மேம். ஸோ சொன்ன மாதிரி எனக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான டெஸ்ட்டை வச்சு எனக்கு பிசிஓ இல்லை பிசிஓஎஸ் இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்? பிசிஓஎஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கேன் ஃபைண்டிங் தான். இப்போ அந்த பொண்ணு வராங்க, ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஆனால் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா we just call it as polycystic ovaries. வெறும் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் 30க்கு பதிலாக ஒரு 35 டேஸில் வந்துட்டுருக்கு, 40 டேஸில் வந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம பெருசாக எங்கேயும் போய் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண மாட்டோம். பட் இதோட அசோசியேட்டடாக அவங்களுக்கு எக்ஸசிவ் வெயிட் கெயின் இருக்குது. டேப்லெட் கொடுத்தா கூட பீரியட்ஸ் வரல. ஹார்மோனல் லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம். மேல் டெஸ்டோஸ்டிரான் லெவல், ஈஸ்ட்ரஜன் லெவல். டெஸ்டோஸ்டிரான் லெவல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், மேல் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கும். எல்ஹெச் ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு அசோசியேட்டடாக சுகர் டெஸ்ட் பார்ப்போம், தைராய்டு பார்ப்போம். இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசீஸாக வரும். லைக் தே மே ஹேவ் டயபெட்டிஸ், தே மே ஹேவ் பிளட் ப்ரெஷர், தைராய்டு. இந்த மாதிரி கூட அசோசியேட்டடாக பாலிசிஸ்டிக் ஓவரிஸோட இதோடலாம் அசோசியேட்டடாக இருக்கும் போது தான் நம்ம மற்ற இவாலுவேஷன் டெஸ்ட்டும் பண்ணுவோம். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு ஆல்ரெடி டயபிட்டிஸோ மற்ற பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, இப்போ பிசிஓஎஸ் வந்துருச்சு அப்படின்னா இது சரியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா இந்த மாதிரியான சைடில் இன்னொரு பிரச்சனைகளும் வரலாம்னு ஏதாவது இருக்குது? ஆமாம், பிசிஓஎஸ் இப்போ நம்ம சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் விமன் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்கனவே பிசிஓஎஸ் இருந்து தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு அந்த வெயிட் கெயின் எல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் ப்ரெக்னென்ட்டுமே ஆகணும். பிகாஸ் இந்த வெயிட் கெயின் இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி, அதோட ப்ரெக்னென்சி போனீங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்சம் சான்சஸ் இருக்குது டயபெட்டிஸ் வர்றதுக்கு, பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு. ஸோ பிசிஓஎஸில் மெயினாக வந்து எக்ஸஸ் ஃபேட் இருக்கும். எக்ஸஸ் ஃபேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தே கோ ஃபார் டயபெட்டிஸ். எக்ஸசிவ் ஃபேட், நோ எக்ஸசைஸ், நத்திங்னா அதிகமாக பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசிஓஎஸ் இஸ் அ கண்டிஷன் விச் நீட்ஸ் டு பி ட்ரீட்டட் அண்டர் ப்ராப்பர் கைடன்ஸ். இல்லைனா இந்த மாதிரி அசோசியேட்டட் டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ பிசிஓஎஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது ட்ரீட்மெண்ட்டுன்றது லைஃப் லாங் எடுத்துக்கிட்டே இருக்கணும், அது குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி? இல்லை, இப்போது பிசிஓஎஸ்ன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க என்னோட இர்ரெகுலர் பீரியட்ஸை கரெக்ட் பண்ணணும். சில பேர் குழந்தைக்குன்னு வருவாங்க, சில பேர் மெனோபாசல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருவாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இப்போ குழந்தைக்குன்னு வர்றவங்களுக்கு போய் நம்ம பீரியட்ஸை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ வெறும் எனக்கு பீரியட்ஸ் கரெக்ட் பண்ணால் போதுங்கிறவங்களுக்கு நம்ம குழந்தைக்கு பிளான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ண முடியாது. அதே மாதிரி மெனோபாஸ்க்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பீரியட்ஸ் தூரம் நிற்கிறவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய டேஸ் ஆஃப் ப்ளீடிங் ஆகும், அப்புறம் ப்ளீடிங்கே இருக்காது. அப்பயும் அவங்களுக்கு நிறைய அந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஏஜ் குரூப்பு அவங்க என்ன ப்ராப்ளம்ஸோட வராங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் வி கிவ் தம் த ட்ரீட்மெண்ட். ஓகே. இன்னும் நிறைய பேர் பேசுறது என்னன்னா, ஹார்மோன் பீஸ் கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டே இருக்கணும், அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாதுன்ற ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இப்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்களே வரீங்க ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ், 90 டேஸ் எனக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா நம்ம ஸ்கேன் பார்ப்போம். ஸ்கேன் பார்த்துட்டு அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு டெஃபினட்டாக ப்ரொஜெஸ்ட்ரான் பில்ஸ் கொடுப்போம் ஃபார் த பீரியட்ஸ் டு கம். ஆனால் நீங்கள் எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டீங்க, நான் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிடுவேன், ப்ராசஸ் ஃபுட் தான் சாப்பிடுவேன், நான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்த மாதிரி பில்ஸ் கொடுத்தா தான் பீரியட்ஸ் வரும். ஆனால் 50% ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டே உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ யூ ஷுட் எக்ஸசைஸ். எவ்வளோ நாளானா கண்டினியூஸாக லைஃப் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணணும், லைஃப் ஃபுல்லாக அந்த பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணணும், லைஃப் ஃபுல்லாக நல்ல ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய வேலைகள் செய்யணும். ஸோ யூ ஷுட் கீப் யுவர் செல்ஃப் ஃபிட் அண்ட் ஆக்டிவ். 50% இதுதான் ட்ரீட்மெண்ட். இதை பண்ணிங்கனாவே அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இன் 40 டேஸோ இல்லை ஒன்ஸ் இன் 2 மந்த்ஸோ பீரியட்ஸ் வந்துடும். பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இயர் ஃபுல்லாக நம்மள மாதிரி மந்த்லி பீரியட்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 7 to 8 சைக்கிள்ஸ் அவங்களுக்கு வந்தால் போதும். மெயின் ஏமே டேப்லெட் இல்லாமல் அவங்களுக்கே பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஹெல்ப் ஆகும். சில பேருக்கு இதெல்லாம் பண்ணியுமே டேப்லெட் போட்டால் தான் வரும். அப்படின்னும் போது வி டோன்ட் ப்ரிஸ்கிரைப் தம் மந்த்லி. அந்த சப்ளிமெண்ட் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் எது அவங்களுக்கு லேகிங்காக இருக்கோ அதை நம்ம சப்ளிமெண்ட்ஸாக கொடுப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எல்லா மந்த்தும் பீரியட்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 6 to 7 மந்த்ஸ்க்கு அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹார்மோனல் பில் தேவை தான். பட் ஒன்ஸ் அவங்க வந்து ப்ரெக்னென்சின்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ட்ரீட்மெண்ட் பிளான் மாறும்.
அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க வந்து குழந்தையெல்லாம் பெற்றுட்டாங்கன்னா அப்போ இந்த ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அவங்க அப்போ வந்து அவங்க லைஃப் ஸ்டைல்லே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நிறைய பேர் டாக்டர் கிட்ட போறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்தாலுமே வந்து அவங்க ஓகே பிசிஓஎஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, டாக்டர்ஸும் நல்லா சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ், இந்த டயட் இதெல்லாம் தானே முக்கியம்னு சொல்றாங்க. நான் அடுத்த டேப்லெட் எடுத்துக்காம டாக்டர் பார்த்துக்காம 3-4 மாசத்துக்கு நான் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேனாலே இது சரியாயிடும்னு டாக்டர் பார்க்கறதே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இல்லை இது உண்மைதான். இப்போ ஒரு டாக்டர் அட்வைஸ் கொடுத்து த டாக்டர் இஸ் டெல்லிங் யூ டு ஃபாலோ தீஸ் பேட்டர்ன், இதுலேயே உங்களுக்கு ரெகுலரைஸ் ஆயிருச்சு இல்லை ஒன்ஸ் இன் 40 days வந்துருச்சுன்னா யூ டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் சி அ டாக்டர். இயர்லி ஒரு செக்அப் பண்ணால் போதும். சப்போஸ் இதெல்லாமும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா டெஃபினெட்லி அப்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இன்னும் மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு தேல் ஹெல்ப் யூ இன் பில்ஸ். கண்டினியூஸ் பில்ஸ்லாம் போட மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எப்படி வருது, சில பேருக்கு டேப்லெட் கொடுத்தா கூட வராது. அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பேஷண்ட்ஸ்ன்னு பார்த்து தகுந்தாப்புல ட்ரீட் பண்ணுறது தான் பெஸ்ட். பட் இப்போ உங்களுக்கு லைஃப் ஸ்டைல்லையே வந்து உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு இருக்குன்னா யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு கோ அண்ட் சி த டாக்டர். யூ ஆர் டூயிங் குட், யூ ஷுட் கண்டினியூ டு டூ இட். இந்த பிசிஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலிட்டியை எந்த அளவுக்கு இது அஃபெக்ட் பண்ணுதுன்னு? பிசிஓஎஸ் வந்து இப்போ நம்ம பிசிஓஎஸ் ஃபர்டிலிட்டிக்குன்னு வரவங்க என்ன நம்ம கிட்ட வந்து கேட்பாங்கன்னா, டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் மாதம் வரல, அதை ரெகுலரைஸ் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன கொடுப்போம்? ஹார்மோனல் பில் தான் கொடுப்போம். இந்த ஹார்மோனல் பில் கொடுத்தா அது என்ன ஆகும்? எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி வைக்கும். ஸோ ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ பிசிஓஎஸ்ன்னு வரும்போது த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, சப்போஸ் இப்போ ரீசெண்ட்லி மேரிடு, எக்ஸசைஸ் எதுவுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லைன்னா வி ஆஸ்க் தெம் டு டூ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இதெல்லாம் வெயிட் எல்லாம் குறைச்சிட்டு வர சொல்லுவோம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வெயிட்டே குறைய மாட்டேங்குது, வெயிட் ட்ரை பண்ணுறதுக்காக போயுமே ப்ரெக்னென்சி பிளான் வந்து மிஸ் ஆகிடுது அப்படின்வாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம், பட் நாட் எவ்ரிபடி ஃபாலோஸ். அதை யாரும் கேட்கக்கூட மாட்டாங்க. ஸோ இப்போ ப்ரெக்னென்சிக்குன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு இவாலுவேட் பண்ணுவோம். ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், டியூபல் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு செமன் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டு வெறும் பிசிஓஎஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னா வில் கிவ் தம் ஆன் ஓவிலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ். அப்படின்னா மாதம் ஒரு கருமுட்டை வளரணும் அவங்களுக்கு. அந்த கருமுட்டை வளராது பிசிஓஎஸ்ல, அது குட்டியாகவே இருந்துகிட்ருக்கும். அதனால தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வரல. ஸோ நம்ம பீரியட்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணோன்னா திருப்பி 3 மாதம் கழிச்சு இந்த பிரச்சனை திருப்பி வந்துடும். ஸோ இந்த முட்டை வளர்கிறதுக்குரிய டேப்லெட்டை கொடுப்போம். ஸோ முட்டை வளர்றதை பார்த்துட்டு ஸ்கேன்ஸும் சப்சிக்வெண்ட்டாக பார்த்து அதை வளர வச்சு அதை நேச்சுரலாக ரப்சர் ஆகும், இல்லைனா இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமா அதை வெடிக்க வச்சுட்டு அந்தந்த டைமில் அவங்கள வந்து சேர்ந்துருக்க சொல்லுவோம். ஏன்னா அந்த பிசிஓஎஸ்க்கு ஓவிலேஷன் டைமே என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம அந்த ஓவிலேஷன் டைம் பார்க்கறதுக்காக வில் கிவ் ஓவிலேஷன் இண்டக்ஷன் மெடிசின்ஸ் கொடுத்துட்டு we will scan and tell them that this is the ovulation time and ask them to have intercourse and plan for pregnancy. இதுதான் பேசிக் ட்ரீட்மெண்ட். எடுத்தோடனே இதுதான் பண்ணுவோம். பிசிஓஎஸ்னாவே ஐவிஎஃப்க்கு போகணும் இல்லை ஐயுஐக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. 50% உங்கள் டயட்லேயே நீங்கள் எக்ஸசைஸில் பண்ணிடலாம். மீதி 50% வில் ஹெல்ப் யூ வித் சம் மெடிகேஷன்ஸ். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிசிஓஎஸ்க்கு மற்ற சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தோம். பட் செக்ஷுவல் லைஃப்பில் இதோட சிம்டம்ஸோ இல்லை பிசிஓஎஸ் இருக்கிறதுனாலையோ ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆஸ் சச் ஒன்றுமே இல்லை. பட் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால ஒரு இரிட்டேஷன் இருக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ப்ளோட்டிங் சென்சேஷன், ஒரு இரிட்டபிலிட்டி, வெயிட் கெயின், அதனால உங்களுக்கு ஒரு லேசினஸ் கூட டயபெட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 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 ஆக்சுவல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் போகும். மற்றபடி ஃபிசிக்கலி தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஃபார் தெம் டு ஹேவ் அன் இன்டர்கோர்ஸ். ஓகே மேம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 1 year மேரேஜ் ஆகி இருக்காங்க, அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னாலே ஒரு வேளை குழந்தை பிறக்கல அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணலாம் பார்க்காதீங்க, எனக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு இன்னும் ஒரு 6 months குழந்தை பெற்றுக்கிறது தான் முக்கியன்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு பேபி. இல்லை ஆக்சுவலி நாங்கள் பிசிஓஎஸ் இருந்தாவே இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தாலே 1 year வரைக்கும் வெயிட் பண்ண சொல்ல மாட்டோம். 6 months தான் டைமே. 6 monthsக்கு அப்புறம் மீட் த ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். பிசிஓஎஸ் தான் பிரச்சனையா, வேறு ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஓவிலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ் கொடுப்போம். சில பேருக்கு இதுலேயே கன்சீவ் ஆயிடுவாங்க. பிகாஸ் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லேயே வேலை முடிஞ்சிடும். ஸோ பிசிஓஎஸ் இருக்கிறவங்க வந்து 2 years வெயிட் பண்ணுங்க, 3 years வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சம் ஃபேமிலி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லை அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா நவடேஸ் வி ஆர் என்கரேஜிங் them to do egg freezing. அப்படி இல்லைன்னா ஒரு 6 months டைமுக்கு அப்புறமே immediately we ask them to see the doctors.